Hail Mary, full of grace, the Lord is with you. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். லூக்கா 1:28. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனம். Whom he foreknew, he also predestined to be conformed to the image of his son. தம் முன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன் குறித்து வைத்தார். இந்த வசனம்தான் மிக மிக முக்கியமான வசனமும் தேவதாயினுடைய பெருமையும் சிறப்பையும் எடுத்துரைக்கின்ற வசனம். மரியாள் என்பது தமிழ், மரியா என்பது கிரேக்கம், மிரியம் என்பது எபிரேயம். ஆக குரானில் கூட தேவதாயை இப்படி அழைக்கப்படுவது பார்க்க முடியும். அன்பு செய்பவள், அன்பு செய்யப்படுபவள், அருள் நிறைந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், நிறைவாழ்வு பெற்றவர். அன்னை மரியா புதிய உடன்படிக்கையின் பேழை. பழைய உடன்படிக்கையின் பேழையில் கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது. இதோ நம் பீடத்தில் இருக்கின்ற இந்த நற்கருணை பாத்திரம், இந்த பேழையில் ஆண்டவருடைய இந்த புதிய உடன்படிக்கையின் திருவுடல், அவருடைய திருவுடலாக திருப்பலியிலே மாற்றி உருவாக்கப்படுகின்ற அந்த அப்பத்தை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் அவருடைய திருவுடல் என்று போற்றுகிறோம், வைத்திருக்கிறோம், வணங்குகிறோம். ஆனால் தேவதாயினுடைய உதரத்திலே அந்த வார்த்தை மனுவுருவாகி 10 மாதங்கள் தங்கி இருந்ததினால் அது உடன்படிக்கையின் பேழை, தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட். நாம் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைகளை நினைவு கூறுவோம். உதரத்தில் இயேசுவை, அந்த 2ஆம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரனை, கடவுளுடைய வார்த்தையை தாங்குவதற்கு முன்னால் தன்னுடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தையை சுமந்தவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றும் புதுமுகம், கேட்காமலே வரம் பெற்றவர், மதி எழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் விடை கொடுத்துவிட்டு சரணாகதி தத்துவத்தின் சன்னதியானாள். யூகம் நிறைந்த யுவதி, தன்னை வந்தடைந்த கொடைக்கு தன்னையே கொடையாக கொடுத்து விட்டாள். தேர்ந்தெடுக்கப்பட்டவள், என்றும் புதுமுகம், என்றும் புதுமுகம். நான் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சியை சொல்வதுண்டு. இந்த நாளில், திருநாளில் மைக்கேல் ஆஞ்சலோ மிக அழகாக இந்த பியத்தா என்ற வியாகுலத்தாயின் சுரூபத்தை வடித்தவர். நம் கல்லறை தோட்டத்தில் மேலே உயரத்தில் பூசை மேடைக்கு மேலே வைத்திருக்கிறோம். அருமையான வசனமும் எழுதி வைத்திருக்கிறேன். 33 இளவயது மகனுக்கு மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். வியாகுலத்தாய், அந்த வியாகுலத்தாயின் சுரூபத்தை அவர் அந்த வெள்ளை பளிங்கல்லில் வடிக்கும் பொழுது மிக மிக அழகாக அற்புதமாக வடித்திருந்தார். தன்னுடைய நண்பர்களை பார்த்து அதை மதிப்பு செய்ய சொன்னார். ஒரு கணிப்பு, எப்படி இருக்கிறது என்னுடைய படைப்பு? அப்பொழுது அவருடைய ஆத்மார்த்த நண்பர் கூறுகிறார், மைக்கேல், இங்கே ஒரு லாஜிக் இடறுகிறது. மடியில் இருக்கிற மகனுக்கு 33 வயது. ஆகவே அவரை பெற்றெடுத்த தாய்க்கு குறைந்தபட்சம் 20 வயது என்று வைத்தால் கூட 53 வயது ஒரு பெண்மணியாகத்தானே சித்தரிக்க வேண்டும். நீ 16-18 வயது இளம் அங்கையை போல சித்தரித்திருக்கிறாயே, இந்த வயது வித்தியாசம் உன்னை சிந்திக்க வைக்கவில்லையா? அருமையான கேள்வி. ஆனால் மைக்கேல் ஆஞ்சலோ சொன்ன பதில்தான் அற்புதமான பதில். இவர் கடவுளை தன் உதரத்தில் தாங்கியவர்,
என்றுமே மாறாதவர், என்றுமே அழகாக இருப்பவர், என்றுமே இளமையாக இருப்பவர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர், என்றும் புதுமுகம். கேட்காமலே வரம் பெற்றாள். மதி எழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் விடை கொடுத்துவிட்டு சரணாகதி தத்துவத்தின் சன்னதியானாள். யூகம் நிறைந்த யுவதி தன்னை வந்தடைந்த கொடைக்கு தன்னையே கொடையாக கொடுத்து விட்டாள். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய். திருவாசகம். நாம் ஆராதனையின் துவக்கத்தில் பாடினோம். ஆண்டவர் எனக்கு அரும் பெரும் செயல்களை படச் செய்தார், எல்லா தலைமுறைகளும் இனி என்னை பேருடையாள் என்று போற்றுமே. யார் செய்தது? எல்லாருக்கும் மேலான அந்த கடவுள், யாவருக்கும் மேலா அளவில்லா சீருடையான், எல்லா விதமான வல்லமையும் பெற்றவர். அவர் அடிமையான எனக்கு யாவருக்கும் கீழாம் அடியானை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய். என்ன ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். இதோ எல்லா தலைமுறைகளும் உன்னை பேருடையாள் என்று போற்றுமே. இதோ இன்று போற்றிக் கொண்டிருக்கிறோமே. தி இமாக்குலேட் கன்செப்ஷன். பாவம், மாசு, சூது, வாது ஏதும் இல்லாமல் இறைவனை தன்னுடைய உதரத்திலே கருதாங்கினார். உருவிலான் உருவாக, கருவிலா கருவாக நீ அவரை கருதாங்கி கன்னித்தாய் ஆயினையே. வீரமாமுனிவர். Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முழந்தால் இருப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரையுமே போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். இந்த மாபெரும் திருவிழாவில் இறைவன் மனிதரானார் என்கின்ற இந்த மாபெரும் மீட்பின் சரித்திரத்தினுடைய ஆரம்ப கட்டமாக கருவிலான் உருவாகி கருவாகி கன்னித்தாயினுடைய உதரத்தில் அவர் பிறப்பதற்கு திருவுளம் கொண்ட நாளை நாமே அம்பல உற்பவம் என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் தேவத்தாய் வழியாக பெற்ற இந்த மீட்பிற்காக எவ்வாறு இந்த நற்கருணை பேழையில் இருக்கின்ற ஆண்டவருக்கு நாம் நம்முடைய ஆராதனை துதி தோத்திரம் கொடுக்கிறோமோ, அதே போன்று தேவத்தாயினுடைய உதரத்திலிருந்து பெற்ற இந்த திருமகன் அவருடைய மீட்புக்காக நன்றி. அந்த மீட்பை பெற்றெடுத்து கொடுத்ததற்காக தேவத்தாய்க்கு நன்றி. ஆகவே தான் அவரை போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆராதிக்கவில்லை என்பதை ஆடித்து கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இறைவனுக்கு மட்டும்தான் ஆராதனை என்பதில் எந்த மாற்று கருத்தோ சற்று பிசகோ இல்லை என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக மற்ற பிரிவினை சபை சகோதரர்களுக்கோ அல்லது மாதாவை கடவுளாக கும்பிடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கோ இடமில்லாமல் அந்த முக்கியத்துவத்தை, முதலிடத்தை தர வேண்டுமாய் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், கருத்தாக்கம் பெற்றிருக்கிறோம், கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், திருச்சபையின் வழிகாட்டுதலை பெறுகிறோம். தான் முன்குறித்தவரை தேர்ந்தெடுத்தார், தேர்ந்தெடுத்தவருக்கு அளவிலாத நன்மைகளை தந்தார், தன்னுடைய மகிமையில் பங்கு பெறச் செய்தார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் இறைவனுடைய அருள்வாக்கு என்று படிக்கின்ற நாம் அதனுடைய விளக்கம் தேவத்தாய்க்கு தான் என்பதை தெளிவாக உணர்ந்து இந்த திருநாளிலே நாமும் அவரை போற்றுவோம், புகழுவோம். அன்னையின் மக்களாக இருப்பதற்கு அவரின் வழியாக செபிப்போம். அவர் எவ்வாறு இறை சுதனை உலகிற்கு பெற்று கொடுத்தாரோ, ஆகவே அதே போன்று நாமும் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு கொடுப்பதற்கு நம்முடைய பல முயற்சிகள், சொல், செயல், சிந்தனை அனைத்திலும் இயேசுவை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தாராளமாக தியாகமுள்ளவர்களாக இருப்போம். இந்த நாள் திருப்பலி வழியாக, இந்த நாள் இறை இரக்கத்தின் நேரமாக, இந்த மதிய வேளையில் ஜெபிக்கப்படுகின்ற ஜெபத்தின் வழியாக, இன்னும் இந்த நாளில் பங்கேற்கின்ற திருவழிபாடுகளின் வழியாக நாம் அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவோமாக. அந்த அருள் நிறைந்தவராக இருந்தவர் எப்படி இறைவனுடைய விருப்பத்தை பெற்றாரோ, அதே போன்று நாமும்
இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வளர செபிப்போம். ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.